அஸ்ஸலாமு அலைக்கும். சாலிகான மனிதர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். ஏனென்றால் சந்தோஷமான விஷயத்திற்கும் அவர்கள் அல்லாஹ்விற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார்கள். கஷ்டமான ஒரு விஷயம் ஏற்படும் போதும் அதற்கும் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்கின்றார்கள். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை கொடுத்து அவர்களை நன்மையின் பட்டியலில் உயர்த்துகின்றான். அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுக்கின்றான். இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம துவா செய்யும் போது கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்கக்கூடிய விஷயம் நமக்கு நல்லதாக இருந்தா அல்லாஹ் அதை நிச்சயம் நமக்கு தருவான். அல்லாஹ் நாடினா அது நமக்கு கிடைக்கும். அதே சமயம் அல்லாஹ் நாடினால் அது நம்மை விட்டு தடுக்கப்படும்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம துவா செய்யணும். அப்படி நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ் தரும்போது எப்படி சந்தோஷம் அடைகிறோமோ அதே போல அது நம்மை விட்டு நீங்கும் போது இதனால் ஏதோ தீமை இருக்கிறது போல, அதனாலதான் அல்லாஹ் நம்முடைய இந்த துவாவை நமக்கு கபூலாக்கலங்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். அதனால நம்ம ரொம்ப பாதிக்கப்படவும் மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அல்லாஹ்வுடைய ஈமான் எப்படி அதிகமாகுதோ அதே போலவே நாம கேட்ட துவா நமக்கு கபூலாகவில்லைன்னா அப்பவும் நம்முடைய ஈமான் பலமாக இருக்கணும். அப்படி இருந்தா உண்மையான இறை நேசர்களாக நாம வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு முழு ஈமான்தாரிகளாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.